எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இடையிலே எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து முதல்வர் விஜய் அவர்களை பற்றிய ஒரு 5-6 வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போது அது கொஞ்சம் எல்லாம் அதெல்லாம் ஓஞ்சிருச்சு, பதவி ஏற்றாச்சு, முடிஞ்சாச்சு. இப்போ முடிஞ்சிட்டு தொட்டு கொஞ்சம் ஆன்மீகத்து பக்கம் திருப்புவோமே கவனத்தைன்னு சொல்லி இப்போ மீண்டும் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அருமையான வீடியோ. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அமைக்கிட்டு பார்த்து ஆதரவு கொடுங்க. நல்ல கண்டென்ட்லாம் நான் பேசுகிறேன், ஆனால் கொஞ்சம் 20 நிமிஷம் சமயத்தில் 30 கூட ஆகிடுது, ஒரு 1/2 hour ஆகிடுது. இதனுடைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு சற்றே பொறுமையும் நிதானம் வேணும். அது மாதிரி பொறுமையாக இருக்கிற வீடியோக்களில் தான் உங்களுக்கு நாலேஜ் எல்லாமே ஒரு நன்மைகள் கிடைக்கும். சும்மா ரீல்ஸ் பார்க்குறதுலாம் ஒரு பொழுதுபோக்கு அம்சம். நான் பொழுதுபோக்கு அம்சமாக இந்த யூடியூப் சேனலை நடத்தலை. இட் இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட். இது ஒரு நாலேஜ். எப்படி நேஷனல் ஜியாகிரபி, அனிமல் டிவி, சயின்ஸ் டிவி, அதுபோல் நியூஸ் டிவி எப்படிலாம் ஒரு நாலேஜை கொடுக்கல, அது மாதிரி இது ஒரு நாலேஜ். பல்துறையிலையும் பல் சுவையிலையும் நாலேஜை கொடுக்கறதுக்காக தான் பேசுகிறேன். சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாலும் இதில் ஒரு 10 நிமிஷம் போயிடும். தலைப்புக்குள்ளே போவோம். தலைப்பு என்னென்னா, இனிப்பு உணர்வும் இறை உணர்வும். இதை இனிப்பு மிட்டாயும் கடவுளும் அப்படின்னு கூட போடலாம். அப்படி போட்டால் பாமரத்தனமாக இருக்குன்ட்டு இனிப்பு மிட்டாயும் கடவுளை, ஏன்னா கடவுளுக்கு இனிப்பு மிட்டாய் என்ன படைக்கணும்னு பேச போகிறார் போட்டிருக்கு, தள்ளு வேற வா அப்படின்ட்டுருவாங்க. கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட்டுங்கிறதுனால தலைப்பை கொஞ்சம் உள்ளார்ந்த அர்த்தம் உள்ளதாக இனிப்பு உணர்வும் இறை உணர்வும் என்று வைத்திருக்கிறேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். விட்டுனாச்சும் கேப் விட்டுனாச்சும் பாருங்கள். இப்போது தலைப்புக்குள்ளே போவோம். இனிப்பு உணர்வு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்துலேயும் சரி, மற்ற சம்பிரதாயத்துலேயும் சரி, முஸ்லீம்லேயும் இருக்கட்டும், இறைவனுக்கு இனிப்பைத்தான் ஒரு நிவேதனமாக, நைவேத்தியமாக படைக்கிறார்கள். எல்லா மதத்துலேயும் படைக்கணும்னு வைக்கும்போது, இறைவனுக்கு படைப்பு ஒரு நைவேத்தியம் படைக்கும்போது பார்த்தா இனிப்பு தான் மேக்சிமம். சர்ச்சில் போய் பாருங்கள், அந்த இதெல்லாம் இப்போ ஒரு கல்யாணம் நடந்து சர்ச்சில் பார்த்தேன், ஏகப்பட்ட பழங்கள், இனிப்புகள் இதுதான் அங்கே வைக்கிறாங்க. முஸ்லீமில் சொல்ல வேணாம், பூந்தி கொடுப்பாங்க. இந்துக்களில் பார்த்திங்கன்னா, நம்ம இதில் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு இனிப்பு சம்மந்தமான பொருட்கள் தான். இனிப்பு நிறைந்த பழங்கள், இனிப்பு நிறைந்த ஸ்வீட்ஸு, பாயாசம், அரவணை பாயாசம், அங்கே திருப்பதிக்கு லட்டு, முருகனுக்கு பஞ்சாமிர்தம், திருவாதிரை களி, பிள்ளையாருக்கு பூரணம், வெல்லம் போட்ட பூரணம், அவள், சர்க்கரை போட்ட அவள், சர்க்கரை பொங்கல், ஆத்தாளுக்கு மாரி ஆத்தாளுக்கு சர்க்கரை பொங்கல். இப்படி இனிப்பைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இறைவனுக்கு நைவேத்தியமாக படைக்கும்பொழுது இனிப்பைத்தான் தலையாய முக்கியமான we give some prerogative choice to the sweetness. அதுக்கு தான் முன்னுரிமை அளிக்கிறோம். இது ஏன் அப்படின்னா, இனிப்பு உணர்வுக்கும் இறை உணர்வுக்கும் என்ன தொடர்பு, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இதுவும் எனக்கு மேலேருந்து வந்தது தான் இந்த டாப்பிக்கு. அதனால் இது நானாக பேசுகிறது இல்லை, மேலேருந்து வருது, நான் பேசுகிறேன், திங்க் பண்ணலை, கிடச்சிச்சு, இப்போ உட்காந்து பேச ஆரம்பிக்கிறேன். இனிப்புங்கிறது இந்த ஐம்புலன்களால் அறியக்கூடிய ஒரு உணர்வு. நாவால் உணரக்கூடிய இனிப்பு, நாக்கில் வைக்கும்போது இனிப்பு சுவையை உணர்றோம். அது மாதிரி உணர்வாக உணரக்கூடியதில் மெயின் நாக்கு. அந்த இனிப்பு சுவையை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. இனிப்பு அடங்கிய பொருட்களை நீங்கள் பார்க்கலாம், இனிப்பு சுவையை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு பழத்தில் விட்டமின் சி இருக்குன்னா விட்டமின் சியை தனியாக நீங்கள் பார்க்க முடியுமா? அது மாதிரி இனிப்பு சுவை தனியாக பிரித்து அறிய முடியுமா? அதுக்கு உருவம் இருக்கா? உருவம் இல்லை. அதை உணரத்தான் முடியும், உருவமற்றது. அதை உணர்வதற்கு நமக்கு நாக்கு என்ற ஒரு இந்திரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கருவி, டூல். அதுபோல் தொடு உணர்வு, தொட்டு உணரக்கூடியது.
இப்போ ஹீட்டு தொட்டோம்னா சுடுதுன்னு. அந்த ஹீட்டை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உஷ்ணத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். தீ பிளம்புகளை பார்க்கலாம். தீ பிளம்புங்கிறது காற்றில் உள்ள அணுக்கள் வெப்பத்தால் ஒளிர்வது, அதுதான் தீ ஜுவாலை. மற்றபடி உஷ்ணத்தை நீங்கள் உணரத்தான் முடியும், குளிரையும் நீங்கள் உணரத்தான் முடியும். ஏன் பனியெல்லாம் பார்க்கணும்னா அது தண்ணி பனிக்கட்டி ஆகிருக்கு, அவ்வளோதான். இதெல்லாம் உணர்வு. காற்று மேலே படுது, அது உணர பார்க்குறோம். இப்போ ஃபேன் ஓடுது, காற்றப்பா நல்லாயிருக்கு, அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ நானே பாருங்கள், வேர்க்குன்னு சட்டையை ஊற்றி போட்டு இப்படி ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். பனியன் தான் இருக்குன்ட்டு. உணர்வுகளில் மெயினாக உணரக்கூடியது தோலும் நாக்கும் தான். கண் காட்சி, ஒரு பொருளை பார்க்கிறது. காது ஒரு ஒலியை கேட்கிறது. அப்புறம் மூக்கு உணர்வு, வாசனை, அதுவும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆக 2 இந்திரியங்களை தவிர்த்து மீது எல்லாமே உணர்வுபூர்வமாக இருக்கிறது. நம்ம இந்து மதம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழ் மறை என்ன சொல்லுது? இறைவனை உணரத்தான் முடியும், கண்ணால் பார்க்க முடியாது. உணரக்கூடியவன் தான் இறைவன், உணரத்தான் முடியும். அப்போ எப்படி ஸ்வீட்டு, வாசனை, தொடு உணர்வு, ஹீட்டு, குளிர்ச்சி இதெல்லாம் நம்ம உணர்கிறோமோ, அதை போல் இறைவனை உணரணும்னா எந்த பஞ்சேந்திரியத்தில் எந்த இந்திரியத்தால் உணர முடியும்? 5 புலன்களில் எதால் உணர முடியும்? இதுக்கு நாக்கு இருக்குது, ஸ்வீட்டுக்கு. ஆனால் இந்த இறைவனை உணரணும் எந்த இந்திரியத்தால் உணர முடியும்? எந்த கருவியால் உணரணும்னா மனம் என்ற கருவியால் உணர முடியும் என்று வேதமும் ஓங்கி உரைக்கின்றது. சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, ரிஷிகளும் சொல்லியிருக்காங்க, ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க, ஆச்சாரியர்களும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனிப்புக்கும் இதுக்கு என்ன தொடர்புன்னு வருவோம். இப்போது இனிப்பு என்று பார்க்கும் பொழுது இனிப்பில் பல வகை இருக்குது, பல வகையான இனிப்புகள் இருக்கின்றன. ஒரே வகையான இனிப்பு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது உண்மையா? சொல்லுங்கள், அது ஒரு உண்மையா? இனிப்பில் ஜாங்கிரி ஒரு வகையான இனிப்பாக இருக்குது, குலோப்ஜான் ஒரு வகையான இனிப்பாக இருக்குது, அல்வா ஒரு வகையான இனிப்பாக இருக்குது. இனிப்பே வேறுபடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல, இனிப்பு ஒரே தன்மை தான். இது கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். நேரில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன், சின்ன ஒரு 2 மினிட்ஸ். இந்த லைட் கிளார் ரொம்ப ஓவராக இருக்குன்னு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மறுபடியும் தொடரும். இந்த இனிப்பு உணர்வை நாம் ஒரே உணர்வு, இனிப்புனா இனிப்பு தான். ஆனால் ஜாங்கிரி இனிப்பு வேறு, அல்வா இனிப்பு வேறு, கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர்ஸ் ஆகுதுன்னா இனிப்பில் வேரியண்ட் இல்லை, அதனுடைய உருவத்தில் தான் வேரியண்ட்டு. இனிப்பு பேசிக் இனிப்பு ஒன்றே தான். ஆனால் ஜாங்கிரி இனிப்பு ஒரு மாதிரி இருக்குது, அல்வா இனிப்பு ஒரு மாதிரி இருக்குது, சக்கரை பொங்கல் இனிப்பு ஒரு மாதிரி இருக்குன்னா அது மற்ற பொருட்கள் சேருகின்றன. அதனுடைய ருசியும் அதில் தாக்கத்தை ஏற்படுத்தி பிளண்டட் டேஸ்ட்டு, மற்ற பொருள்களால் ஒரு பிளண்டட் டேஸ்ட்டாக இருந்தால் அந்த இனிப்பில் கொஞ்சம் மாறுதல் தெரியும் இல்லையா? அடிப்படை வெறும் இனிப்பை பார்த்திங்கன்னா ஒரே தன்மை தான். அந்த இனிப்பை நாம் வேறுபடுத்தி அறிய முடியாது. அதோடு மற்ற பொருள் சேரும்போது கொஞ்சம் வேரியேஷன் சேர்க்கணும், அவ்வளோதான். அதை போல தான் இறைவன் இனிப்பை போல இருக்கிறார். ஒரே நான் இருக்கிறேன் என்று ஒரே தன்மை தான், இருக்கிறேங்கிற உணர்வு தான். அதில் வேரியண்ட் எப்படி இருக்குது? ஜாங்கிரி இனிப்பு வேறு, அல்வா இனிப்பு வேறுங்கிற மாதிரி அதில் உருவங்கள் கொண்டாந்து அந்த நான்கிற உணர்வில் உருவங்களை கொண்டு வந்து சேர்க்கும்போது வேரியேஷன் ஏற்படுது. இப்போது இந்த இறைவன் இருக்கிறார், எப்படி இருக்கார்? நான் என்ற உணர்வாக இருக்கிறார், சத்தாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு சித்தென்ற அறிவு, மனம் வேலை செய்யக்கூடிய அறிவும் இருக்கிறது, சக்தியும் இருக்கிறது. ஆனால் அவருடைய தன்மை என்னென்னா ஆனந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக இறைவன் ஒன்றி தான் இருந்தார். நான் என்கிற ஒரு உணர்வு தான் இருந்தது, வெறும் உணர்வு. அந்த உணர்வை எப்படி சொல்கிறாங்கன்னா, கேவல இருப்பே நான். இறைவன் எப்படி இருக்கான்னு கேவல இருப்பேன்னா அதனால் கேவலம் அப்படின்னா, கேவலங்கிற வார்த்தைக்கு அது சமஸ்கிருதம். கேவலங்கிற வார்த்தைக்கு ஹியூமிலியேஷன், இழிவுபடுத்துவது, தாழ்த்துவது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம தமிழில் அது மாதிரி அதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். ஒருத்தர் கேவலம்னா
அவனை இழிவுபடுத்துறதுக்கான வார்த்தையாக யூஸ் பண்ணுறான். ஏன்னா சமஸ்கிருதத்தில் அப்படி கேவலம் என்றால் தி லாஸ்ட், மிஞ்சி இருப்பது. அதுக்கு மேலே அதை ஒன்றும் கழிக்க முடியாது. இப்போ நான் இருக்கேன்னா நான் உடல் அல்ல, மனம் அல்ல, படிப்பு அல்ல, லாயர் அல்ல, குணாளன் அல்ல, அப்படி ஒன்றா நீக்கிக்கிட்டு நேதி இல்லை இல்லை என்று வந்தால் கடைசியில் எஞ்சி இருப்பது, விஞ்சி இருப்பது எதுவோ அது வெறும் நான். அதுக்கு பிறகு கேவலம் என்றால் த லாஸ்ட்டு, மிஞ்சி இருப்பது. அதுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் கேவலம் இருப்புண்டு. அப்படி கேவலம் வெறுமனே இருக்கிறார். அவர் ஆனந்தமாக கூட இல்லை. அப்போ அந்த ஆனந்தத்தை நம்ம இனிப்போடு சம்மந்தப்படுத்துவோம். ஆனந்தம் அப்படிங்கும்போது அந்த ஆனந்தம் இனிப்பாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்குவோம். இனிப்பு என்ன டேஸ்ட் அப்படி வரும். அந்த இறைவன் இனிப்பு உணர்வாக இருக்கிறார் ஒரு பேச்சு, ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு வச்சுக்குவோம். இறைவன் இனிப்பு உணர்வாக இருக்கிறார் வச்சுக்குவோம். அப்போ அவர் இனிப்பு உணர்வாக இருக்கார். உணர்வாக இருக்கிற அவருடைய தன்மை இனிப்பு தன்மை, இனிப்பு உணர்வாக இருக்கார். உருவம் கிடையாது, தான் மட்டும்தான் இருக்கார். அதர்ஸ் தன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. இதுதான் அத்வைத வேதாந்தம். இப்படி இருக்கும் பொழுது இறைவன் ஒன்று தான் இருக்கிறது, வேறு யாரும் இல்லை. இதெல்லாம் போலி, மாயை. என்ன, அவர் ஒண்டி தான் இருக்கிறார். இதுதான் அத்வைத வேதாந்தம் சொல்கிறது. அவர் தான் பல்வேறு பிரபஞ்சங்களாகவும், பல்வேறு மனிதர்களாகவும், பல்வேறு உயிரினங்களாகவும், பல்வேறு கேலக்சிகளாகவும் பிரதிபலிக்கிறார். ஆனால் இருப்பது ஒன்றே, நான் என்ற உணர்வு மட்டும்தான். அதுக்கு ஒரே நான் தான் இருக்குது. நீங்கள் நான் அந்த நானுங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் மாயை அப்படிங்கிறது தான் அத்வைத வேதாந்தம். அப்போ இருக்கிறேன்னு அவர் இருக்கிறார் இல்லையா, அப்படி இருந்துக்கிட்டே இருக்குன்னு அதை இனிப்பு உணர்வாக எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு தெரியுமா நான் இனிப்பாக இருக்கிறேன்னு? ஏன்னா அவருக்கு உருவம் இல்லை, உருவமற்றவர் கேவல இருப்பாக இருக்கிறார். பின்ன வேறு எதுவுமே இல்லை. அவர் தன்னை பற்றிய அவருக்கு பேர் கிடையாது. ஆணா பெண்ணா கிடையாது. உருவம் தான் ஆண் பெண், பேர் கிடையாது. நம்ம தான் பேர் வச்சுருக்கோம் அவருக்கு. நம்ம தான் அவர் ஆணாகவும் பெண்ணாகவும் உருவம் கொடுக்குறோம். அவருக்கு உருவமே கிடையாது. அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்னா இனிப்பு உணர்வாக இருக்கிறார். டேஸ்ட் இனிப்பாக அப்படி இருக்கார் அப்படின்னா அது அவருக்கு தெரியுமா என்பது தான் தி மூட் கொஸ்டின். இதுதான் இந்த வீடியோட மைய கேள்வி, மைய கருத்து. இதை பற்றி தான் நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம். இதுக்கு தான் விளக்காங்கன்னு வந்துச்சு. அவருக்கு தான் எப்படி இருக்கிறோன்னு எப்படி தெரியும்? நான் இனிப்பாக இருக்கிறேன், பேரின்பமாக இருக்கிறேன். எப்படிங்க தெரியும் அவருக்கு? இனிப்புன்னா அனுபவித்து பார்க்கறது தானே, இன்பம்னா அனுபவித்து பார்க்கறது தானே. நான் இன்பமாக இருக்கிறேன்னா எப்படின்னா, எதையுமே அனுபவிக்காமல் இன்பம் எப்படி வரும்? நான் இன்பமாக இருக்கிறேன் என்று உணர வேண்டும். இன்பமே என் இயல்பு. நான் அதற்காக எதையும் அனுபவிக்க வேண்டியது தேவையில்லை. நான் இன்பமயமாகவே இருக்கிறேன், நான் இனிப்புமயமாக இருக்கிறேன். ரைட், நீ இனிப்புமயாக இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் இனிப்பாகவே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். சொல்லிக்கிட்டதில் என்ன, யாருக்கு லாபம், யாருக்கு என்ன புரிய போகிறது? இறைவனுக்கு எதாவது என்ன லாபம்? தான் இனிப்பாக இருக்கிறதுல அந்த இனிப்பு சுவைக்கப்பட வேண்டும். மேலே சொன்னது அந்த இனிப்பு சுவைக்கப்பட வேண்டும். யார் சுவைக்கிறதுக்கு இருக்கா? சுவைப்போன் இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும். அப்போ தான் இன்பம் ஏற்படும். அப்போ தான் இனிப்புனா என்னன்னு தெரியும். அனுபவம் வேணும்ல. அந்த அனுபவம் எங்கேருந்து வரும்? ஒரே ஆள் இருந்துக்கிட்டு அனுபவிக்க முடியுமா? எனக்கு நானே அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா? இன்பத்தை தனிமையில் இனிமை காண முடியுமா? ஒரு அனுபவம் வேணும். ஆஹா, இனிப்பு தின்று பார்க்க ஒருத்தன் வேணும், இனிப்பை உணர்ந்து பார்க்க ஒருத்தன் வேணும், அனுபவிப்பன் ஒருத்தன் வேணும். அனுபவம் வேணும், அனுபவிக்கப்படும் பொருள் வேணும், அனுபவிக்கிறேன் வேணும். 3 திருஷ்யம் திருஷ்டா அப்படின்னா அதை வேதத்தில் சொல்லுவாங்க. அத்வைத வேதாந்தத்தில் திருக்கென்றால் பார்வை, திருஷ்டா என்றால் பார்ப்பவன், திருஷ்யம் என்றால் பார்க்கப்படும் பொருள். அதுபோல் திருஷ்யம் அனுபவிக்கப்படும் பொருள் இனிப்பு, அனுபவிப்பன்னு ஒருத்தன் இருக்கணும், அனுபவம்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் அது முழுமை பெறும். நான் இன்பமாக இருக்கிறேன், நான் இனிப்பை உணர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியும். இங்கே யார் இருக்கா? ஒருத்தருமே இல்லையே. ஒரே ஆள் உட்காந்துருக்கு. அதுவே திருக்காகவும் இருக்குது, திருஷ்டாகவும் இருக்குது, திருஷ்யமாகவும் இருக்குது. அதுவே அனுபவமாக இருக்கிறது, அதுவே அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்கிறது, அதுவே அனுபவமாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? வாட் இஸ் த யூஸ்? நத்திங். அதுக்கு இறைவன்கிறது இருந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இறைவன் ஒன்றி மட்டுமே இருக்கிறார் அப்படின்னா தட் இஸ் அப்சைட். அது இருக்கவே இருக்காது. இறைவன் எப்பொழுது இருக்கிறேன் என்று வந்ததோ அப்பொழுதே இனிப்பை உணர்வதற்கு, அது தன் நிலை உணர்வதற்கு படைப்பு என்பதும் வந்துவிட்டது.
படைச்சி தள்ளுறார். சக்தி இருக்குது, மனம் இருக்குது, சித்து இருக்குது, சக்தி இருக்குது. படைச்சி தள்ளுறார். படைச்சி தள்ளி இந்த இன்பங்கிறத பேரின்பத்தை எல்லா இடத்துலையும் பரப்புகிறான். வெறும் பேரின்பத்தை வச்சு படைக்கப்பட்ட பொருள்கள் நம்மளை போல் ஜீவாத்மாக்கள் உணர முடியுமா? கம்பேரிஷன் வேணும். வெறும் இனிப்பு மட்டுமே தின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா சொல்லுங்கள், என்ன வரும்? சலிச்சு போயிடும். கசப்புன்னு ஒன்று இருக்கணும், அப்போ தான் இனிப்போட அருமை தெரியும். கஷ்டம்னு ஒன்று இருந்தால் தான் சுகத்தோட அருமை தெரியும். இந்த கம்பேரிசன் ரெட்டைகள் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு? தீமையும் படைக்கிறாரு, நன்மையும் படைக்கிறாரு, உஷ்ணத்தையும் படைக்கிறாரு, கூலிங்கையும் படைக்கிறாரு, இனிப்பையும் படைக்கிறாரு, கசப்பையும் படைக்கிறாரு. இன்னும் அது தோற்பு கருப்புலாம் கசப்பு இனிப்போட காம்பினேஷன் தான். கரிப்பு, உப்பு, இப்படியெல்லாம் பல டேஸ்ட்டுகள், பல உணர்வுகளை படைச்சி தள்ளி அதாவது இன்பமும் துன்பமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து இவர் இன்பம் அடைகிறார். வெறுமன கடவுள் தானே அப்படி உட்காந்துக்கிட்டு எல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த தேவைமற்றவன், எந்த உணவும் மற்றவன், எந்த உடுப்பும் மற்றவன், எந்த ஆபரணமும் தேவையில்லை, நான் இருக்க இடமும் தேவையில்லை, ஏனென்றால் எனக்கு உருவம் இல்லை, என்ன எதுவுமே தேவையில்லை, ஆனால் நான் இன்பமாக இருக்கிறேன்னு சொன்னால் இட் இஸ் பைத்தியக்காரத்தனம். இறைவன் பைத்தியம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் காலமே இல்லை. காலத்துக்கு அந்தாண்ட எப்போ தோன்றினார்னு இல்லை, எப்போ இல்லாமல் போப்புறான்னு இல்லை, இருந்துக்கிட்டே இருப்பார். இருந்துக்கிட்டே இருக்கார், ஆனந்தமாக உட்காந்துருக்கார். அதுதான் முக்தி நிலை, அதுதான் இறைநிலை. அந்த முக்தி நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை விட அபத்தம் வேறு எதுவும் இல்லை என்பது என் கருத்து. முக்தி யாருக்கு வேண்டும் சொல்லுங்கள்? யாருக்கும் தேவையில்லை. பக்தி தான் தேவை, முக்தி அல்ல பக்தி. இதைத்தான் ராமானுஜர் சொன்னார், விசிஷ்டாத்வைதம். அனுபவம் வேண்டும், அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன்னு இறைவன்கிட்ட காணணும் அனுபவத்தை. அப்போ ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கணும், படைப்புன்னு ஒன்று இருக்கணும், பொருள்கள்னு ஒன்று இருக்கணும். அப்போ இறைவன் எப்பொழுது, இறைவனுக்கு காலாதீதன், இறைவன் இப்போதும் இருக்கிறவர் இருக்கும் பொழுது படைப்பும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். படைப்பு அது காலத்துக்குள்ளே வந்துடுது. ஆரம்பம், நடு, முடிவு 3 இருக்குது. ஆரம்பத்துக்கு பிரம்மா, நடுப்புற காப்பாற்றுறதுக்கு விஷ்ணு, அழிக்கிறதுக்கு சிவன், அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது 3மே, அதாவது படைப்பு, தமிழ் சித்தாந்தம் சொல்லுது, தமிழ் மறை சொல்லுது 3 உண்மை, ட்ரினிட்டி, பசு, பதி, பாசம், இது 3ம் அனாதி, இது 3ம் எப்பொழுதுமே இருக்கிறது. பசு என்றால் ஜீவாத்மாக்கள், பதி என்றால் இறைவன், பாசம் என்றால் இந்த ஆசா பாசங்கள், உணர்வுகள், இரண்டுகள், துக்கம், இன்பம், இதெல்லாம், இது 3ம் அனாதி, எப்போது இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் படைத்தவனவன் தான், பசுவையும் பதியையும் பாசத்தையும் படைத்தவனவன் தான். என்ன, எப்போ படைத்தான்? ஒரு காலகட்டம், அது முடிஞ்சிட்டா அது ஒரு பிரளயம், ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. படைப்பற்ற நிலை எல்லாம் அவர் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் படைச்சி தள்ளிட்டு இருக்கிறார். படைப்பற்ற நிலைக்கு நாம் ஏன் போக வேண்டும்? படைப்பற்ற நிலையில் இருக்கிற முக்தி நிலைக்கு நாம் ஏன் போக வேண்டும்? அதுதான் ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய கோல். அப்படின்னா எதுக்கு ஆத்மாவை ஜீவாத்மாவை படைச்சாரு? எதுக்கு படைச்சா? எல்லாம் என் தன்மை அடையணும். என்ன தன்மை? அப்படியே உருவம் இல்லாமல், ஆனா பெண்ணான்னு தெரியாமல், பகலா இரவான்னு தெரியாமல், சூடு சொரணை இல்லாமல், இனிப்பு கசப்பு டேஸ்ட்டு தெரியாமல், வெறுமனை அப்படி நான் மட்டும் இனிப்புங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் அனுபவிச்சு எனக்கு நான் அனுபவிக்கல, எனக்கு எந்த அனுபவம் கிடையாது, அனுபவங்களுக்கு கடந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துக்கிறது கேவல இருப்பாக. இதுதான் முக்தி. இது யாருக்கு தேவை? இதுதான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட கோல் இறைவனான்னு சொன்னால் அதுக்கு படைக்காமல் இருந்துக்கலாமே. படைப்பு முட்டாள்தனம் இல்லையா? எதுக்கு படைக்கணும்? அனுபவிக்கணும். அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்களை சமமாக எடுத்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு முயற்சி, இந்த வேதமெல்லாம். இன்னும் இறைவனை புரிஞ்சுக்கணும், முக்திக்காக அல்ல. முக்தி நீங்கள் அடைய வேண்டும் என்று இருந்தால் அது தன்னால் வரும். அதெல்லாம் கோடியில் ஒருத்தருக்கு, ரமணர் மாதிரி, ஆதிசங்கரர் மாதிரி ஒருத்தருக்கு. அவங்கெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு முக்தி அடைஞ்சாங்கன்னா, அந்த இறையே தன்னை ஒரு மனிதனாக படைத்து கொண்டு முக்தின்னு இப்படியும் இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்ற உண்மையை உணர்த்துவதற்காக.
அது உண்மையை உணர்த்துவதற்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கன்னு. எல்லோரும் முக்தி அடையணும், தட் இஸ் இம்பாசிபிள். தட் இஸ் நாட் தி கோல் ஆஃப் தி கிரியேஷன். தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் தி கிரியேஷன். தட் இஸ் நாட் தி இன்டென்ஷன் ஆஃப் தி காட். இன்டென்ஷன் ஆஃப் தி காட் இஸ் என்னென்னா டு என்ஜாய், டு கெட் தி எக்ஸ்பீரியன்சஸ், டு என்ஜாய். என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் எப்படி இருக்கணும்னா, என்ஜாய் பண்ணுங்க அந்த அந்த அர்த்தம் இல்லை. எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லா அனுபவங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். இறைவனை நமக்கு மேலே உள்ளவராக வச்சு, நமக்கு மேலே தான் இருக்க, நம்மளை தான் படைச்சிட்டாரு, அவரை துதி செய்து பக்தி செய்வோம். பல்வேறு உலகங்களை படைத்திருக்கிறார். இந்த மானிட பிறவை மட்டும் படைக்கல, இந்த பூமியை மட்டும் படைக்கல. இதை விட சூப்பர்மேன், தேவர்கள், கந்தர்வர்கள், பல உலகங்கள், பல அனுபவங்கள். இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள்லாம் என்ன பெரிய இன்பம். அங்கே இருக்கிறதெல்லாம் கிட்ட நிற்க முடியாது. ஒரு பல அனுபவங்கள் இருக்குது. அதுக்கு போகிற வழியை பாருங்கள். நீங்கள் முக்தி தேவையே இல்லை. முக்திக்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அத்வைத கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். தியரிட்டிக்கலாக இருப்பது இறைவன் ஒன்று தான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தியானம் பண்ணேன், ஆத்ம தியானம், அத்வைத தியானம் முக்தி அடைகிறதுக்காக பண்ணேன். கிட்டத்தட்ட 4-5 வருஷம் பண்ணேன், கடுமையாக பண்ணேன். பண்ணதில் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஜஸ்ட் முக்தி என்பது தன்னால் வரும். என்ன அந்த பேருணர்வு முக்தி அதுவாக தன்னை வரிச்சுக்கிட்டாதான் ஞானம். அதுவாக ஒருத்தனை தன்னை வரிச்சுக்கிட்டாதான் ஞானம் அடைய முடியும், முக்தி அடைய முடியும். இல்லையே நம்ம ஞானத்தை முக்தி அடைய முடியாது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே முக்தி பெற்றவர்கள் தான், ஞானம் அடைந்தவர்கள் தான். ஏனென்றால் நான் என்று சொன்னாலே நான் ஞானம், நான் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் இது மட்டும்தான் என்று தெரிகிறது. அவ்வளோதான் வித்தியாசம். அது மட்டும்தான் இருக்குது, அது உருவம் இல்லை. அந்த நிலையை அடைய வேண்டுவது என்பது ஒவ்வொரு ஜீவாத்மாக்களின் குறிக்கோள் அல்ல. அதற்கென்று சிலர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அப்படின்னா அது அவங்களுக்கே தன்னால் அந்த ரூட்டில் கொண்டு போய் விட்டுரும். நம்மளைப் போல மக்கள்கள் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த அனுபவங்களில் பெற்றுக்கொள்ளும்போது விதிமுறைகள் இருக்கிறது, உங்கள் கர்மா இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நல்லது கெட்டல் செஞ்சுக்கிட்டு கூடுமானவரையும் நேர்மையாக, ஒழுக்கமாக, தர்மத்தோட விதிகள், தர்ம விதிகள் இருக்குது, அதெல்லாம் படித்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற நன்மைகள் இருக்குது மறு உலகத்தில். தீமைகள் செய்தால் அதுக்கேற்ற தீமைகளும் மறு உலகத்தில் இருக்கிறது. இவ்வளோதாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கிற வாழ்வில், இருக்கும் வாழ்வில் நிம்மதியை தேடணும் மட்டும் இல்லை, இறைவனை தேடணும் தேவையில்லை. இறைவனை தேடணும்னு தேவையில்லை. இறைவனை தேடுறதுக்கு சில அரிதான மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இறைவனை ஏற்கனவே கொடுத்துருச்சு. ஒவ்வொரு மதமும் அவங்களுக்கு உண்டான இறைவனை கொடுத்துருச்சு. என்ன அதனால் அந்த இறைவனை பக்தி செய்யுங்கள். பக்தி தான் தேவை ஒழிய முக்தி தேவையில்லை என்பது என் கருத்து என்று கூறிக்கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.